அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம். பொதுவாக இந்த இலங்கைக்கும் அந்த குவைத் நாட்டுக்கும் இடையில ஒரு பாலம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் இந்த குவைத் தூதரகம். இங்க ஒரு நிறுவனம் இலங்கையில அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செய்ய போனாலும், குவைட்ல ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் அந்த பணத்தை வழங்கினாலும் இதுக்கு இடையில ஒரு 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 மெக்கானிசம் ஒன்று இருக்குது. அதுதான் எங்கட குவைத் தூதரகம், இலங்கைக்கான குவைத் தூதரகம். அங்கே எல்லா விஷயங்களையும் அவசரமாக செஞ்சு கொடுக்கறதுல முன்னின்று செயற்படுபவர் தான் எங்களுடைய அந்த தூதரகத்தின் விசேட பிரதிநிதியாக இருக்கின்ற ஷேக் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள். அவர் பொதுவாக வந்தா ஏதாவது ப்ரொமிஸ் பண்ணாம போக மாட்டார். அதாவது இந்த ஸ்கூலுக்கு அடுத்த கட்டமா என்னமோ செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. முன்கூட்டியே உங்களுடைய கரகோஷங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தை மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். இது எங்களுடைய ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களுக்கான சந்தர்ப்பம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த கல்லூரியின் அதிபர் அவர்களே, இன்றைய பிரதம அதிதியாக இந்த விழாவை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாஸ் ஜாமியா நலீமியாவின் முதல்வர் ஏசி அகார் முகமது அவர்களே, இன்றைய விழாவின் முக்கியமாக கதாநாயகனாக திகழ்ந்து இந்த பாடசாலையை வெற்றிகரமாக கட்டி முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அல்ஹிமா நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் நூருல்லா நலிமி அவர்களே, அதேபோல அல்ஹிமா நிறுவனத்தின் தலைவர் அல்ஹாஜ் அமீருத்தீன் அவர்களே, திட்ட முகாமைகளுக்கு அல்ஹிமா திட்ட முகாமைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஷகீப் அர்சலான் அவர்களே, அவர்களுடன் சேர்ந்து இன்றைய விழாவுக்கு இந்த பாடசாலையை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட எனது மதிப்புக்குரிய மருகும் தௌஃபீக் ஆசிரியர் அவர்களின் குடும்பத்தினர்களே, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இங்கே வந்திருக்கின்ற இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் என்னுடைய நெருங்கிய நண்பர் ரலீன் அவர்களே, ஏனைய ஊடகவியலாளர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாடசாலையின் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நாங்கள் வந்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்தாசையாக அவர்கள் நடந்து கொண்ட முறையை கண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அதே நிகழ்வு அவ்வாறே இன்றும் இந்த பாடசாலையிலே திறப்பு விழா நடக்கின்ற பொழுது அவர்கள் அதே முறையிலே உதவியுடனும் ஒத்தாசையுடனும் இந்த பாடசாலையின் அதிபர், இந்த பாடசாலையின் நிர்வாக கமிட்டி, ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே கடமையாற்றுவதைக் கண்டு நான் பெருமைப்படுகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல்ஹிமாவின் பணிப்பாளர் ஷேக் நூருல்லா அவர்கள் மூலமாக இந்த நாட்டிலே பல பாடசாலைகள், பல இடங்களுக்கு நாங்கள் சென்றோம், பாடசாலைகளை திறந்து வைத்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் 30க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை இந்த நாட்டின் நாலா பக்கங்களிலும் நாங்கள் திறந்து வைத்து இருக்கின்றோம். ஆனால் சில பாடசாலைகளுக்கு நாங்கள் சென்றவுடன் அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த பாடசாலையை கட்டித் தருவது, இந்த பாடசாலையை நாங்கள் நிர்வகித்து தருவது எங்களுடைய கடமை என நினைத்து உதாசீனப்படுத்துகின்றார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் இந்த இடத்திலே காணவில்லை. அதிபர் உட்பட அதிபருடன் சேர்ந்து உழைக்கின்ற நிர்வாக கமிட்டி, அதிபருடன் சேர்ந்து உழைக்கின்ற பெற்றோர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து
இந்த பாடசாலையை சிறந்த முறையிலே எங்களுக்கு கட்டி எழுப்பதற்கு உதவி செய்தார்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல கூலியை தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பல பாடசாலைகளுக்கு சென்றால் அந்த பல பாடசாலைகளுக்கு சென்றவுடன் அதிபர் ஒரு பெரும் பட்டோலையை நீட்டுவார். எங்களுக்கு இந்த உதவி வேணும், அந்த உதவி வேண்டும் என்று. ஆனால் எங்களால் எந்த உதவிகளை அந்த பாடசாலைகளுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் அந்த உறவு முடிந்து விடுகின்றது. அதனை சரியாக பிரயோகித்து தனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவைகளை செய்வதற்கும் திறனி இல்லாதவர்களாக அந்த பாடசாலை காணப்படுகின்றது. ஆனால் இங்கு வந்தவுடன் அஷே நூருல்லா அவர்களுடன் நான் பலமுறை கதைத்தேன். இந்த பாடசாலைக்கு இருக்கின்ற அடுத்த நோக்கம், இந்த பாடசாலையிலே இருக்கின்ற அதிபர்களாக இருக்கலாம், இந்த பாடசாலையிலே இருக்கின்ற நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்களது அடுத்த ஆசை இந்த பாடசாலை 2 கட்டடமாக மாற வேண்டும் என்பது. எனவே இந்த பாடசாலையை அல்ஹிமா நிறுவனத்துடன் சேர்ந்து எங்களுடைய தூதரகத்தின் அனுசரணையுடன் 2 கட்டிடமாக கட்டித் தருவதற்கு எதிரான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தொண்டர் நிறுவனங்கள் என்னும் பொழுது அது மத்திய கிழக்கிலே இருந்து அவர்களுக்கு உதவிகள் வந்தால் அந்த உதவிகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும், எங்களுக்கு மதரசாக்கள் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். ஆனால் கல்வியை முக்கியத்துவமாக வைத்து எங்களது குவைத் தூதரகத்துக்கு வந்து கல்வி கூடங்கள், பாடசாலைகளுக்கு கட்டிடங்கள் இந்த ஊருக்கு முஸ்லிம் பாடசாலை இருக்க வேண்டும் என்பதை முதலாக எங்களுக்கு கோரிக்கையை விடுத்தவர்கள் அஷேக் நூருல்லா அவர்கள். இதனால்தான் அவரது முயற்சியால் இன்று 30க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த நாட்டிலே பல இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே மதிப்புக்குரிய சோதரர்களே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், இங்கே பேசுகிற விசேட அதிதிகள் என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர், மதிப்புக்குரிய உஸ்தாத் அஷேக் அகார் முகமது அவர்கள், அதே நேரத்தில் அஷேக் நூருல்லா அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த இடத்திலே மிகச்சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். கல்வியிலே நாங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்திலே அவர்கள் எடுத்து காட்டினார்கள். எனவே இதன் முக்கியத்துவத்தை அறிந்துதான் பாடசாலைகள் கட்டி முடிக்கப்படும் பொழுது அந்த பௌதீக வளங்கள் இந்த பாடசாலைகளுக்கு அமையும் பொழுது நிச்சயமாக அந்த பாடசாலையிலே வளர்கின்ற மாணவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நட்பிரஜையாக உருவாக வேண்டும். இந்த நாட்டுக்கு அவர்கள் நட்பிரஜையாக உருவாதன் மூலமாகத்தான் இந்த கட்டிடத்தின் சிறப்பு எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. ஏனென்றால் இந்த கட்டிடத்தின் மூலமாக அவர்கள் கல்வி கற்று அந்த கல்வி கற்றதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு நட்பிரஜையாக ஒரு கல்விமானாக அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் இருந்தால் நிச்சயமாக அந்த நன்மைகள் அந்த பில்டினை கட்டி கொடுத்தவர்கள் அதற்கு உறுதியாக இருந்தவர்கள் அனைவரையும் வந்து சேரும். நான் ஆரம்பத்திலே இந்த பாடசாலையை பற்றி கூறும் பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய தௌஃபீக் ஆசிரியர் அவர்கள் நாங்கள் காட்டோவிட்டாவிலே நலிமியாவிலே படிக்கும் பொழுது இந்த பாடசாலையின் தேவை பற்றி அடிக்கடி எடுத்து கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே இருந்து இந்த பாடசாலையை பற்றி இந்த பாடசாலையிலே அபிவிருத்திகளை பற்றி அவர் கூறுவதுடன் இந்த பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்கள் மிகவும் சிறந்தவர்கள், படிப்பிலே கவனம் செலுத்துபவர்கள், அவர்களுக்கு கட்டாயம் ஒரு உதவி வேணும் என்பதையும் அந்த காலத்திலே இருந்தவர்கள் எடுத்து கூறினார்கள். அதன் விளைவாகத்தான் அவரது மரமான ஷேக் நூருல்லா அவர்கள் இந்த கட்டிடத்தை மிகச் சிறப்பாக கட்டி முடித்து இருக்கின்றார்கள். எனவேதான் இங்கு வந்ததன் பின்னால் நான் நினைத்தேன், எமது குவைத் தூதரகத்தின் மூலமாக இந்த பாடசாலைக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ
அவைகளை நாங்கள் என்றும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இந்த பாடசாலையிலே கிடைக்கப்பட்டு இருக்கின்ற கௌரவ அதிபர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த பாடசாலையிலே அடிக்கல் நாட்டுவத்திலே இருந்து இந்த பாடசாலை திறப்பு விழா வரும் வரையிலே பல விடயங்களை எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டு இருந்தார்கள். நிச்சயமாக ஒரு அதிபர் என்பது இவ்வாறான தொடர்புகளை இருப்பது இந்த நாட்டிலே மிக குறைவு. ஆனால் இந்த பாடசாலையின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த அதிபர் அவர்கள் இங்கே செயல்படுகின்றார்கள். அவர் உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்று நான் கூறுகின்றேன். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையை நாங்கள் கண்காணிக்க வேண்டும், இவர்களை பயன்படுத்த வேண்டும். இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் பாடசாலைகளுக்கு மீண்டும் உழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த ஊராக அல்லாஹு தாலாவுக்கு பொருந்தக்கூடிய ஊராக இந்த ஊரை மாற்ற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் தூதரகத்தின் விசேட பிரதிநிதி அஷேக் ஃபிர்தௌஸ் நலீமி அவர்கள் அவருடைய அந்த உரையிலே 2வது மாடி கட்டடமும் உங்களுக்கு கிடைப்பதாக சொல்லியிருந்தார். எனவே ஒரு பூரிப்பான சந்தோஷமான விஷயம். அதற்கான திட்டங்களை நீங்களும் அவர்களோடு ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு